நம்ம வந்து இப்போ தயிர் சாப்பாடு இந்த குண்டா கலவா வந்து கிளற போகிறோம். அதுக்கு வந்து இந்த பெரிய குக்கரில் வந்து நான் இந்த அளவில் 4 டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சு இதில் வந்து 2 விசில் விட்டுட்டேன். 2 விசில் விட்டதுனால நல்லா ஊறினாச்சிங்கனால சீக்கிரம் வெந்துடும், நல்லா பூவாட்டம். அதுக்கப்புறம் பத்தாவதுக்காக நான் வந்து இந்த குண்டாவிலே வந்து நல்லா மூடி போட்டு ஆஸ் யூஷுவல் குக்கர் இல்லாமல் நான் செஞ்சுக்கிறேன். இந்த குண்டா கலவா அது வந்து 2 டம்ளர் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து இந்த அரிசி வேக வச்சுக்கிறேன். இதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து வேக வச்சுக்கிறேன். ஆக மொத்தம் 4, 6, 7 டம்ளர் அரிசி வந்து இதில் வந்து 7 டம்ளர் அரிசி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த 3 பாத்திரத்துலேயும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட் வந்து 3 அணை வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வச்சுக்கிறேன். அதை நல்லா சுண்டை காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து 6 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி, இதை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்க போகிறோம். நல்லா சொரவி அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். அது போக தேவையான அளவு பெருங்காயத்தூள் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்க போகிறோம். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, 6 பெரிய வெங்காயம், அப்புறம் கிரேட் பண்ண இஞ்சி மட்டும் போட்டு நல்லா தாளித்து கடைசியாக கொட்ட போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வடித்து வச்ச சாதமும் விசில் விட்டு வச்சுக்கிற சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்க போகிறோம். கொட்டிட்டு அதுக்கு ஒரு லேயர் கொட்டிட்டு ஒரு லேயர் வந்து பால் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து தயிர் ஊற்ற போகிறோம். ஒரு பேக்கெட் தயிர், 1/2 லிட்டர் தயிர் 3 பேக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு லேயர் வந்து சாப்பாடு, ஒரு லேயர் பால், ஒரு லேயர் தயிர். அதுக்கப்புறம் வந்து தாளித்தது கொஞ்சம் கொட்ட போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற சாப்பாடு, ஒரு லேயர் பால், ஒரு லேயர் தயிர், தாளித்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபினிஷிங்காக கடைசியாக வந்து சாப்பாடு, ஒரு லேயர் பால், லாஸ்ட் ஃபினிஷிங் இருக்கிற பால், அப்புறம் கடைசி பேக்கெட் தயிர். அதுக்கப்புறம் தாளித்தது முழுசாக கொட்டி பெரிய கரண்டி விட்டு இது கலவா நல்லா வந்து கிளற போகிறோம். இது வந்து தேவையான உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு, உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்காக நான் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது வந்து நான் செஞ்சுட்டு எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு நல்ல பால், 1/2 லிட்டர் பால் சுண்டை காய வச்சுக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் 6 பெரிய வெங்காயம், முந்திரி, திராட்சை, அது மாதிரி பெரிய சைஸ் இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். கடுகு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு வந்து எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து ரைஸ் வந்து வடித்து வச்சுக்கிறேன் நல்லா பலன்னு. அதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டர் பால் காய வச்சுக்கிறேன், நல்லா சுண்டை காய வச்சுக்கிறேன். அது போக 3 பேக்கெட் 1/2 லிட்டர் தயிர் வந்து நான் வந்து 1 லிட்டர் தயிர் வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து கடைசியாக செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பெரிய அன்னதானம் கொடுக்குறக்கு இந்த மாதிரி இந்த அளவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிளுங்க. எது இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதுக்கான வே வந்து தெரியும். நான் முயற்சி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.